கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். பாத்தீங்களா வெயில, யாராச்சும் வெயில வேணான்னு சொல்லுவீங்களா? பாத்தீங்களா நல்ல வெயில் அடிக்குது, பாத்தீங்களா சூப்பரா வெயில் அடிக்குது. இன்னைக்கு எங்களோட மதிய சாப்பாடு தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நண்டு குழம்பு. ஆமா, நண்டு குழம்பா இல்ல வறுவலா என்ன செய்யணும்னு தெரியாது. நண்டு குழம்பு, நெத்தலி மீன் வாங்கியிருக்கிற குட்டி குட்டி நெத்தலி மீன், அதையும் பொறிச்சு ஒரு நண்டு சூப்பும் வைக்க போறேன். சொல்லுங்க, மழை தூரிச்சா அப்ப வெயிலும் அடிக்குது, இந்த மழைக்கு கொஞ்சம் சளி பிரச்சனைகளுக்கு சூப் வச்சு குடிச்சா, நண்டு சூப் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நண்டு சூப் வைக்க போறேன். வாங்க கடகடன்னு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நல்ல வெயில் அடிக்குது, வாங்க சமைக்கலாம், வாங்க வாங்க. இப்ப நண்டு சூப்புக்கு இடிச்செடுப்போம் பாருங்க. இதுல மிளகு எடுத்திருக்கிறேன். மிளகு கூட 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உள்ளி இவ்வளவு எடுத்திருக்கிறேன். எத்தனை பல்லு? 2 4 5 6 7 8 பல்லு கிட்ட எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட கொஞ்சமா சின்ன வெங்காயமும் சேர்ப்போம். சின்ன வெங்காயம். இனி இதை அப்படியே அரைச்செடுப்போம். இங்க மூடி மூடி மூடி. இப்ப அரைச்சாச்சு, பாத்தீங்களா இப்படியே இருக்கட்டும். பாத்தீங்களா அரைச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த நண்டு காலுகள் எடுத்துருக்கோங்க தானே, இதை வந்து ஒரு 2 3 தட்டி எடுக்க போறோம். அப்படி தட்டார் இப்படி தட்டி போட்டு எடுக்கணும். காரெல்லாம் வாங்க. அதே மாதிரி இந்த காலுகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் போட்டு சூப் வைக்க நல்லா இருக்கு. இப்படி 2 3 தட்டினா நல்லா இருக்கு. இங்க சட்டை இங்க இது மாதிரிது. அது துணி கொண்டு போடுவோம். வா, ஏன்னு சொல்லுங்க, சத்தம் கேக்குது. ஆனாலும் வந்துட்டீங்கன்னு கேக்குதுண்டா. இதே மாதிரி எல்லா காலையும் முடிச்சு எடுப்போம். இப்ப வாங்க, பாத்தீங்களா கடகடாண்டு செய்யலாம். என்னத்த இதுல வந்து குழம்பு வைக்க போறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நண்டு சூப் இல்லாட்டிக்கு நண்டு ரசம் எது வேணாலும் சொல்லலாம், அது வைக்கலாம். சரியா? சூடாட்டு இங்கே சட்டி சூடாயிட்டு இது வந்து நண்டு ரசத்துக்கு கருவேப்பிலை, இங்கே நண்டு குழம்புக்கு வெந்தயம், இனிங்கால நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம் உள்ளி, அது எல்லாத்தையும் சேர்ப்போம். மிளகு சீரகம் இதை கலந்து விடுவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இனிங்கால பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், நண்டு சூப்புக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து இதுவும் வதங்கட்டுக்கும் அதுவும் வதங்கட்டு. இனி இதுல தக்காளி பழம் சேர்ப்போம். ஒரு பெரிய தக்காளி பழம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டு. பாத்தீங்கன்னா நேற்று வாங்கி கொண்டு வந்தோம். இதுகிட்ட வந்து காட்டுங்க. இது வந்து சின்ன தோடம்பழம். என்ன இவ்வளவு பாத்தீங்கன்னா 500 ரூபா. அதோட 2 ஆப்பிளும் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க நண்பர்களே, ஒரு ஆப்பிள் 150 ரூபா. 2 வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப வெட்டி சாப்பிடுவோமா? தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு நாங்க இடிச்சு வச்சிருக்கிற நண்டு காலுகளை சேர்ப்போம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. மஞ்சள் தூள், இதோட ஒரு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்க்கிறேன். ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுட்டு இனி எங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதான். இந்த கிரைண்டர் கப்லேயும் ஒரு கழுவி எடுப்போம். தண்ணியை சேர்ப்போம். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய.
எல்லாம் போடுவேன். இனி இதோட கொஞ்சமா புளி சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம், கொதிக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு நண்டு குழம்புக்கு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். இங்கால நெத்தலி இதெல்லாம் பொரிக்க போறேன். நெத்தலி மீனையும் இந்த 3 திரளி மீனையும் பொரிக்க போறேன். இது குதிப்பு மீன் இல்லை, திரளி மீன். கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பொரிச்சா செமையா இருக்கும். கொஞ்சம் வெயில்ல காய வச்சுட்டு பொரிக்கவும் நல்லா இருக்கும். என்ன விட்டு ஆனா வேணாம், நாங்கள் அப்படியே பொரிப்போம். ஏண்டா பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா இடமும் பிறட்டும். இப்படியே இருக்கிறதுக்கும் கடைசியா பொரிப்போம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு நண்டை சேர்ப்போம். நண்டு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நண்டு கழுவின தண்ணி, அதுக்கு பிறகு நண்டுலேயும் தண்ணி விட்டு வரும், அப்படியே அவியும். அதில் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இருக்கும் கலந்து விட்டுட்டு ஏன் சட்டி கோவம் போல இந்த இப்போ மூடி வைப்போம், அவியட்டுக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து நாங்க சாப்பிட போறோம். ஆப்பிள் கொஞ்சம் விலை கூட மாதிரி இருக்கு. என்ன தம்பி? 150. அதை விலை எவ்வளவு சொன்னாங்க? 1700 ரூபா அந்த ஒரு சின்ன பாக்ஸ். என்ன அதோட நாங்க இதை வாங்கிட்டு வந்தோம். இது 150 ரூபா, 250 ரூபா வரைக்கும் இருக்கு ஆப்பிள். ஒரு ஆப்பிள் 250 ரூபா. அதால எங்களுக்கு 150 ரூபாய் காணும் வாங்கி வேண்டாம். நல்ல இனிப்பா இருக்கு நண்பர்களே. அது அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. அவியட்டும். நீங்கள பாருங்க, சூப்பரா எங்களோட நண்டு ரசம் ரெடி ஆயிருக்கு. டேஸ்ட் பார்ப்போமா? சுடுவது சூப்பரா இருக்கு நண்பர்களே. கொஞ்சமா உப்பு போடுவோம் பாரு. உப்பு காணாம இருக்கு, உப்பு சேர்க்கிறேன். இனி இதோட மல்லி இலையும் கொஞ்சம் சேர்ப்போம். மல்லியில சேர்த்துட்டு அடுப்பை நிப்பாட்ட வேண்டியதான். ஏன்னா ஆக கூட கொதிக்க தேவையில்லை. காணும், நல்லா இருக்கு. நல்லா கார சாரமா செம்மையா இருக்கு நண்பர்களே, செம்மையா இருக்கு. காணும். அப்ப இதுக்கு போடுற இல்லையா? எல்லா மல்லியில இதுக்கு போட்டா சுடுவதுடா. செம்மையா இருக்கு நண்பர்களே, செம்மையா இருக்கு. ஓகே, நண்டு ரசம் ரெடி. அப்படியே பாருங்க, இப்ப எங்களுக்கு ஒரு ஓடர் அவசரமா நாங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போதே ஓடர் வந்திருக்கு. கூனி சாம்பல் பாத்தீங்களா? இது வந்து கூனி சாம்பல். அதோட 1/4 கிலோ மாசி சம்பளம் கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சோபா சோஸ் மாசி சம்பல், கூனி சம்பல் 1 கிலோ கேட்டிருக்கீங்க. அவசரமா இதையும் பேக் பண்ணி இப்ப நாங்க கொடுக்க போறோம். வந்துருக்கீங்கம்மா யூட்டு? ஆமா, 5 நிமிஷத்துல வந்துருக்கீங்கம்மா. தான் இது பேக் பண்ணி கொண்டு வரோம். இப்ப இதையும் கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னு சொன்னா நீங்களும் ஆர்டர் போடலாம். உங்களுக்கு நாங்க கீழே நம்பர் தரோம். நம்பி ஆமா, டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், இதுல வீடியோலயும் கொடுக்கலாம் இல்ல? ஆமா, அதுலயும் தாரோம். இங்க நண்ட பாப்போம் பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டு தண்ணி வத்திட்டு இனி நாங்க தேங்காய் பாலை சேர்ப்போம். இது 2ஆம் பாலும் 3ஆம் பால். 1ஆம் பால் புளி, குழம்புத்தூள், சோபா சாஸ், கறி பவுடர். பார்த்தீங்களா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போடலாம். 2 கரண்டி. பார்த்தீங்களா கலரை? பார்த்தீங்களா கலரை? பார்த்தீங்களா எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் கலரை கிட்ட காட்டுங்க. கறி பவுடர் நீங்க ஆர்டர் போடலாம். ஓகே, போதும். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு பார்த்துட்டு சேர்க்கலாம். கலந்து விடுவோம்.
குழம்ப பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சட்டிக்கு மாத்திட்டேன். ஏன்னா நான் ஆர்வ குழால சின்ன சட்டியில வச்சேன்னா அது கூட பொங்கி பொங்கி ஊத்துற மாதிரி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மண் சட்டிக்கு மாத்தியாச்சு. இங்கால என்ன சூடாயிட்டு மீனை பொரிக்க போடுவோம். இரளி மீனை இப்படி கரையில போட்டுட்டு நடுவில் நெத்தலி மீனை போடுவோம். இந்த மாதிரி வெல்லம் போட்டாச்சு பார்த்தீங்களா. பொரியட்டுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலால் போட்டு விடுவோம். கருவேப்பிலை போட்டு விடுவான். பொரியட்டுக்கும் மீனை திருப்பி விடுவான். சூப்பராக இருக்கு நெத்தலி மீன். இந்த கன நேரம் பொரிய தேவையில்லை, அந்த கணக்காக பொரிஞ்சாலே போதும். வாசமே சும்மா செமையாக இருக்கு. இந்த மீன் துப்புரவாக்குறது ஈஸி தான். சின்ன நண்டு வாங்காம விடாதீங்க நண்பர்களே, கண்டா வாங்குங்க. கூடுதலா பிரசாத் அண்ணன் கொண்டு வருவார் இந்த குட்டி நெத்தலி மீன், நல்லா இருக்கு. பொரியட்டும். இப்போ நெத்தலி மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். திரளி மீனும் பொரிஞ்சிட்டு எடுப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு நெத்தலி மீன். தொம்மையாக இருக்குடா தம்பி. சாப்பிட சுட இல்லை இப்போ குழம்பு கொதிக்குது, இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இவெல்லாம் காணும். இதை விட கூட கொதிச்சா பேருந்து கறி இரவுக்கு காணாம வந்துடும். இனி மல்லியில போடுவான். நண்டு குழம்பு இப்படி கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள முருங்கையில அது போட்டாலும் நல்லா இருக்கும். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்ட வேண்டியா. எங்களோட சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. பிறகும் பாருங்க மண் சட்டி சூட்டுக்கு அடுப்பை நிப்பாட்டினோடனே கொதிச்சு கொண்டு இருக்குது. எங்களோட சுவையான நண்டு குழம்பு ரெடி. நண்டு குழம்பு ரெடி. அங்கால மீன் பொரியல் ரெடி. நண்டு சூப், நண்டு ரசம் ரெடி. இங்கால சாப்பாடு ரெடி. அங்கால சின்னவாட பால் சொதி இருக்கு. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா சாப்பாடு போடுவோம். பார்த்தீங்களா, பொல்லு குத்தரிசி சோறு. மீன் பொரியல், நெத்தலி மீன் பொரியல். இங்க பொரிச்சோனையே அரைவாசி முடிஞ்சது நண்பர்களே எல்லாரும். என்ன தம்பி? இது பாருங்க நண்டு குழம்பு. சூப்பரான நண்டு குழம்பு. யாரு பாட்டு பாடுறது? ஏ இஸ் த ஆப்பிள். பாருங்க. இது பாருங்க ரசம். இதை அப்படி எடுத்து வச்சுட்டு ஊற்றி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா எங்களோட சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிட்டு. நாங்க நெத்தலி மீன் பொரியல் எல்லாம் வரவாசி சாப்பிட்டோம் வேண்டாம். பாருங்க நண்டு குழம்பு சுடுதானா. ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுவோமே. அப்படி ஒரு நெத்தலி மீன் பொரியல் ரெண்டையும் எடுத்து இப்படி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு நண்பர்களே. வேற லெவலா நெத்தலி மீன் பொரியல், நண்டு.
நண்டு பாருங்க செம்மையா சுடுவது நண்பர்களே, சுடுவது. நண்டு வந்து இப்படி சாப்பிடணும். உப்பு சாப்பிடும், ஆனா சுடுவது செமையா இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா, நண்டோட சோறை எப்படி சாப்பிடுவோம். திரளி மீன் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போமா, நண்டு சூப்பு நண்டு ரசம் அப்படி விட்டுட்டு குழப்பி சாப்பிட வேற லெவலா இருக்கு. சும்மா குடிக்கலாம். சூப்பரா இருக்கு, சும்மா டேஸ்டா இருக்கு நண்பர்களே. இப்படியும் குடிக்கலாம் கண்டிப்பா. இந்த மழை நேரத்துக்கு நண்டு கிடைச்சா அப்படி சூப் போல ரசமா வச்சு குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். சளி இருமலுக்குலாம் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. இதுல கார் சரமான நண்டு.